மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஆகஸ்ட் 2 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. என்ன சக்திக்கா, நீ ஏன் இவ்வளோ அமைதியாக வர? எப்போ பார்த்தாலும் வெற்றியை சீண்டிக்கிட்டே இருப்பியே, இப்போ என்னாச்சு உனக்கு அப்படின்னு துர்கா கேட்டுட்ருக்க. அதானே 2 பேரும் இவ்வளோ அமைதியாக வர்றது எங்களால் நம்பவே முடியல அப்படின்னு யமுனா கேட்டுட்ருக்க. உடனே வெற்றியும் கண்ணை காட்டுறாங்க. அப்புறம் சக்தி ஆரம்பிக்கிறாங்க. இவன்லாம் ஒரு மனுஷனை, இவன் கூட வாழ்ந்த பாரு, இவன் கையில் தாலியை கொடுத்து நானும் கட்டிக்கிட்டேன்ல, என்ன சொல்லணும் அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க. அங்கே பூஜா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி, என்ன சொன்ன நீ மாப்பிள்ள, வண்டியை நீங்கள் ஓரமாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல வெற்றியும் அதே மாதிரி வண்டியை ஓரமாக நிறுத்திடுறாங்க. என்ன சொன்ன சக்தி, தாலி கட்டினவனா? அப்படியே அரைஞ்சோன்னு வச்சுக்கோவே. வெற்றி தம்பியை பார்த்து என்னடி சொன்ன? ஏய் என்ன ஆச்சுடி உனக்கு அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்டுட்ருக்க. ஆமாம்மா, இவனை தான் நான் சொன்னேன், திரும்பவும் சொல்கிறேன், நான் அவசரப்பட்டுட்டேம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க. ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க? இன்னொரு தடவை வெற்றியை இந்த மாதிரி பேசினேன், நான் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன் அப்படின்னு யமுனா சொல்லிட்டு இருக்க. சக்திக்கா, என்னக்கா ஆச்சு உனக்கு அப்படின்னு துர்கா கேட்க. என்ன எல்லாரும் என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, அவனையே கேளுங்க, அவன் எதுக்காவது வாயை திறக்கிறானா அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க. சோ தம்பி, என்ன ஆச்சு தம்பி, ஏன் சக்தி இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்டுட்ருக்க. இன்னொரு பக்கம் புஷ்பா, இப்போ சொல்லு, நீ தான் மீனாட்சி அம்மான்னு உருகுவையில், இப்போ கண்டிப்பாக இவன் மாட்டிக்குவா பாரு பூஜா அப்படின்னு புஷ்பா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. பொண்ணாமா பெற்று வச்சுருக்கீங்க நீங்கள், தொட்டு தாலி கட்டினாங்கிற மரியாதை கூட அவளுக்கு இல்லை. சே, இவ கூட இத்தனை நாளாக வாழ்ந்த பாருங்கம்மா, என்ன சொல்லணும் அப்படின்னு வெற்றி ஒரு பக்கம் ட்ராமா போட்டுட்ருக்க. வெற்றி கலக்கிட்ட வெற்றி. உம்மா அக்கா இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பூஜா கேட்க. இருங்கிறாங்க புஷ்பா. மாப்பிள்ளை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரியலப்பா, நீங்கள் தான் இப்படி பேசுகிறதா இல்லை இதெல்லாம் கனவா அப்படின்னு கேட்க. நீங்கள் தாம்மா என்னை வாய் நிறைய மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றீங்க, ஆனால் இவ ஒரு நாள் கூட என்னை மதிக்கிறதே இல்லைம்மா அப்படின்னு வெற்றி சொல்லிக்கிட்டே. சாரி மீனாட்சி அம்மா, இப்படி நடிக்கிறத தவிர வேறு வழி எங்களுக்கு தெரியல, ரோஹித்க்கும் பூஜாக்கும் எப்படியாவது கல்யாணம் நடந்தாகணும், அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க வெற்றி. ஏன்டா நிறுத்திட்ட, ஏன் அப்படியே அமைதியாயிட்ட, சொல்லு அப்படிங்கிறாங்க சக்தி. சொல்கிறேன்டி, எனக்கு என்ன பயமா என்ன? அம்மா இவன் என்னை சந்தேகப்படுறாமா அப்படின்னு சொல்ல. ஆமாம் சந்தேகம்தான், உன் மேலே தான் சந்தேகம். அம்மா இவ பூஜா பின்னாடியே சுற்றுறாமா அப்படின்னு சக்தி சொல்ல. சக்தி, நீ யாரை பார்த்து சந்தேகப்படுற, வெற்றி தம்பியை பார்த்தா சந்தேகப்படுற அப்படின்னு கேட்க. ஆமாம்மா, இப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் பூஜா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல. சக்தி, இன்னொரு வார்த்தை பேசினேன்னு வைய பல்லகிலெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு வெற்றி சொல்ல. இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறா, பாருடமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நிஜமாவே இவங்க 2 பேர் தானே, எனக்கு தலையெல்லாம் சுற்றுதே, இல்லை வேற யாராச்சா அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்லிட்டு இருக்க. என்ன சக்தி, நீங்களாம் வீட்டில் இருக்கும்போது நல்லா அந்யோன்யமாக தானே இருந்தீங்க, இப்போ உங்கள் 2 பேருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு யமுனா கேட்க. வெற்றி, என்ன வெற்றி இதெல்லாம் அப்படின்னு துர்கா கேட்டுட்ருக்க. துர்கா, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன வெற்றி கேட்குறேன், என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு அப்படின்னு சக்தி சொல்லியிருக்க. வெற்றி, நான் இப்போ சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இப்போ சொல்லி தான் ஆகணும். நேற்று நீங்களும் பூஜாவும் அந்த கொலைக்கரையில் நான் பார்த்தேன் அப்படின்னு துர்கா சொல்ல. போதுமாடா, ஊரே பார்த்துருக்கு. ஏமா இவ்வளோ நேரம் என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்களே, இப்போது நீங்கள் பதில் சொல்லுங்கம்மா. யமுனாக்கா, நீ பதில் சொல்லு, இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சக்தி கேட்க. வெற்றி, படப்படன்னு பேசுகிறவ தான், அதுக்காக இல்லாதது இருக்குன்னு சொல்கிற ஆள் கிடையாது அவளை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு யமுனா சொல்லிகிட்ருக்க. என்ன நீங்கள் குடும்பத்தோடு வந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு வெற்றி கேட்க. கன்ஃபார்ம்க்கா, மீனாட்சி குடும்பத்தையே அந்த வெற்றி தூக்கி போட்டான். இப்போ என்ன சொல்கிறீங்க புஷ்பாக்கா, சக்தி நடிக்கிறான்னு சொல்ல போகிறீங்களா? அப்போ மீனாட்சியும் நடிக்கிறாங்களா அப்படின்னு பூஜா கேட்க. மீனாட்சி அக்கா நடிக்கவெல்லாம் மாட்டாங்க அக்கா, கன்ஃபார்ம்க்கா அப்படின்னு சங்கிலி சொல்ல. வெற்றி தம்பி, சக்தி, உங்களை என்னால் நம்ப முடியல, இவ்வளோ நாள் உங்கள் 2 பேர்த்தையும் நினச்சி எவ்வளோ பெருமைப்பட்டேன்னு தெரியுமா? நீங்கள் 2 பேரும் இப்போ அந்த பெருமையெல்லாம் சுக்குநூறாக உடைச்சிட்டிங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஏன்டா இந்த காரில் ஏறணும்னு இருக்கு. யமுனா, துர்கா, வாங்க போகலாம் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல. அம்மா போகிறது தான் போகிறீங்க, இவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருங்கங்கிறாங்க வெற்றி. டேய், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், என்னை அனுப்பி வச்சுட்டு நீ பூஜா பின்னாடியே சுற்றுவியா அப்படின்னு கேட்க. அரைஞ்சலாம் உன்ன அப்படின்னு வெற்றி சொல்ல. வெற்றி, என்ன பண்ணுறீங்கிறாங்க பூஜாவும் துர்காவும். இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு மரியாதை கிடையாது முருகா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா இறங்குறாங்க. அம்மா சாரிம்மா, உங்கள் மனசை நான் ரொம்ப புண்படுத்திட்டேன், இதுக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது, எங்களுக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு வெற்றி ஒரு பக்கம் யோசிச்சுருக்க. இன்னொரு பக்கம் சக்தி, அம்மா இது எல்லாமே நல்லதுக்கு தாம்மா, எங்களை மன்னிச்சிருமான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காரை விட்டு 3 பேரும் இறங்கிறாங்க. அம்மா என்ன ஏதுன்னு பேசுவோம்மா, ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை போல இருக்குது, நீ எடுத்து சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்கம்மா அப்படின்னு யமுனா துர்கா 2 பேரும் சொல்லிட்டு இருக்க. என்னால் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியல அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்லிட்டு இருக்க. வெற்றி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்களான்னு துர்கா சொல்ல. இந்த அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் உங்கள் அக்காவோட வச்சுக்கோ அப்படின்னு வெற்றி சொல்ல. வெற்றி, நீங்களா இப்படி பேசுறதுங்கிறாங்க யமுனா. என்னங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியாக சொல்லுவாங்களா?
ஒரு தடவை சொன்னால் புரியாதா அப்படின்னு வெற்றி சொல்ல, என் மேலே கோவனா என்கிட்ட காட்டுறா, எதுக்குடா என் குடும்பத்து மேலே காட்டுற? அக்கா இவன் லூஸ் ஆகிட்டேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சக்தி சொல்ல, ஆமாண்டி நான் லூஸு தான், உன் கூட வாழ்ந்தால அதான் லூஸ் ஆகிட்டேன் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க, முருகா என்ன இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலான்னு யமுனா துர்கா 2 பேத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மீனாட்சி அம்மா எப்படி இன்னும் கேட்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வச்சிடறாங்க பூஜா மேடம் நல்ல சான்ஸ் இது தான், 2 பேத்தையும் அரைச்சி விரட்டுங்க அப்படின்னு சங்கிலி சொல்ல, பூஜா நீ சொன்ன மாதிரி இது நிஜமான சண்டை மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்னவோ ஒன்று நடுவில் நெருடுற மாதிரி இருக்குது அப்படின்னு புஷ்பா சொல்ல, நினச்சேன் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். நீங்கள் நாளைக்கு வாங்க, எங்கள் அம்மாவையும் வர சொல்லியிருக்கேன், அப்போ பெரிய ட்விஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நிச்சயம் உங்களுக்கு சந்தேகம் வரவே வராது அப்படின்னு பூஜா சொல்ல, சரி நான் கிளம்புற வாடான்னு சொல்லிட்டு சங்கிலியை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. வெளியே வந்து புஷ்பா சங்கிலி கிட்ட, மீனாட்சி மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ, எதுக்கும் வெற்றியும் சக்தியும் தனியாக மீனாட்சி கிட்ட பேசினாலும் பேசுவாங்க அப்படின்னு சொல்ல, சரிக்கா வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க சங்கிலி. வெற்றி ரொம்ப அப்செட் ஆகி கீழே இறங்கி வந்து சக்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன சக்தி இது, நம்ம ஜாலியாக தானே சண்டை போட்டுட்டு இருந்தோம், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்ல, பூஜா இதெல்லாம் கெஸ் பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சு தானே நம்ம தெரிஞ்சே இந்த சண்டையை ஆரம்பித்தோம் அப்படின்னு சக்தி சொல்ல, என் மனசெல்லாம் ரணமாக இருக்குது, பாவடி மீனாட்சியம்மா இந்நேரம் நொந்து போயிருப்பாங்க, வரியா இப்போவே போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு வெற்றி சொல்ல, வேண்டாம் வெற்றி இப்போ எதுவும் வேண்டாம், இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்க புஷ்பா இந்நேரம் சங்கிலியை வீட்டுக்கு அனுப்பியிருப்பா, இதுக்கு மேலே நம்ம மாட்டிக்கிட்டா ரொம்ப அசிங்கம், எப்படியாவது ரோஹித்துக்கும் பூஜாக்கும் கல்யாணம் நடந்தாகணும், நான் அப்புறமா அம்மா கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க, சக்தி விளையாட்டு வினையா முடிஞ்சிட போகுதுடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, வீணா நீ கற்பனை பண்ணிக்காத, இதில் நம்ம ஜெயிச்சாகணும், அப்போதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், புரிஞ்சுக்க வெற்றி அப்படின்னு சக்தி சொல்ல, சரி வான்னு சொல்லிட்டு வெற்றியும் சக்தியும் கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. அடுத்த நாள் காலையில் பூஜாவும் அவங்க அம்மாவும் பேசிட்டு வராங்க. அம்மா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, இப்போது சங்கிலியும் புஷ்பாவும் வந்துடுவாங்க, நான் கண்ணை காமிச்சுதான் அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவான். வெற்றிக்கு சக்தியை சுத்தமாக பிடிக்கல, என்னதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்குது, அதுக்கு தான் இந்த பிளான், ஆனால் இன்றைக்கி எல்லா சந்தேகங்களும் கிளியர் ஆயிரும் அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க, என்னவோ பூஜா நல்லது நடந்தால் சரிங்கிறாங்க அவங்க அம்மா. பூஜா சொல்லிட்டு இருந்த மாதிரியே சங்கிலியும் புஷ்பாவும் வந்துடுறாங்க. புஷ்பாக்கா இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க வெற்றி மனசில் யார் இருக்கான்னு அப்படின்னு பூஜா சொல்ல, வெற்றி சக்தியை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை விட எனக்கு தான் சந்தோஷம், ஆனால் நீ ஏமாறக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், என்னை நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு புஷ்பா சொல்ல, ஐயோ புரியுதுக்கா, இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக மீனாட்சி அம்மா யமுனா துர்கா 3 பேர் வீட்டுக்குள்ளே வராங்க. ஆமாம் இதுங்க எப்படி இந்த நேரத்தில் வந்தது அப்படின்னு புஷ்பா கேட்க, இந்த சக்தியும் வெற்றியும் காரில் சண்டை போட்டதை பார்த்து இந்த மீனாட்சி அம்மா குடும்பமே பயந்து போயிருக்கு, அந்த விஷயமா தான் பேச வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வரட்டும் அதுவும் நல்லதுக்கு தான்க்கா, இப்போது எல்லார் முன்னாடியும் வெற்றி ஒரு முடிவு எடுக்கட்டும், வெற்றிக்கு அந்த சக்தியா நானான்னு அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க, இந்த சங்கிலியும் புஷ்பாவும் இங்கே என்னமா பண்ணுறாங்கங்கிறாங்க யமுனா. சக்தி அக்கா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா அங்கே சரியாக இந்த புஷ்பா வந்து நின்றுவாங்கிறாங்க துர்கா. இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறது வெற்றி தம்பி நல்ல விதமாக பேசுகிறதுக்கு தான், அவங்கள பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா சக்தின்னு கூப்பிடுறாங்க. அப்போது கரெக்டாக வெற்றி சக்தி அவங்க அப்பா எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. என்ன மீனாட்சி அம்மா இவ்வளோ தூரம், என்ன விஷயம் அப்படின்னு வெற்றி அப்பா கேட்க, அண்ணன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வெற்றிக்கும் சக்திக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், சின்னஞ்சிறுசுங்களுக்குள்ள அப்பப்போ சண்டை வர்றது சகஜதான், அதை நாம தான் பக்குவமாக சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல, மீனாட்சி அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நாங்கள் நடிச்சது உங்கள் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் எங்களுக்கு வேறு வழி தெரியலன்னு யோசிக்கிறாங்க வெற்றி. அம்மா அதுக்காக நீ கிளம்பி இங்கே வந்துடுவியா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு வரமாட்டியா அப்படின்னு சக்தி கேட்க, ஏய் யார் வீட்டுக்கு யாரடி சொல்லிட்டு வரணும், பொண்ணு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு அம்மா கேட்டுட்டு தான் வரணுமா அப்படின்னு யமுனா கேட்க, சக்திக்கா நேற்று நைட்டெல்லாம் அம்மா தூங்கவே இல்லை தெரியுமா, உனக்கும் வெற்றிக்கும் அப்படி என்னக்கா பிரச்சனை அப்படின்னு துர்கா கேட்டுட்ருக்க, சும்மா விளையாட்டுக்கு அப்பப்போ சீண்டிக்குவீங்க, அது பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஆனால் நேற்று காரில் நடந்தது சரியில்லைம்மா, அது ரொம்பவே தப்பாக இருந்துச்சு, ஒரு அம்மாவா நான் வந்து அதை பற்றி பேசலைன்னா தப்பாயிருமா, உங்கள் 2 பேத்துக்குள்ள அப்படி என்னம்மா பிரச்சனை அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்க, என்னவோ பிரச்சனை விடுமான்னு சக்தி சொல்ல, என்னடி இவ்வளோ ஈஸியாக சொல்கிற, பெத்த வயிறு பற்றிக்கிட்டு எரியுதுடி, சொல்லுடி என்னடி பிரச்சனை அப்படின்னு சக்தி பார்த்து மீனாட்சி அம்மா கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா போங்கம்மாங்கிறாங்க வெற்றி. என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன் வெற்றி நடிக்கிற அப்படின்னு சக்தி கண்ணை காட்ட வெற்றிக்கிட்ட, வெற்றி அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. என்ன சக்தி இவ்வளோ கோவமாக பேசுகிற, கொஞ்சம் பெருமையாக பேசுமா அப்படின்னு சொல்ல, பொறுமையாவா உங்கள் பொண்ணுக்கு சொல்லித்தரீங்களா பொறுமையை அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, ரங்கநாயகி அம்மா நீங்களாச்சும் சொல்லுங்களேன் என்ன பிரச்சனைன்னு கேட்க, எனக்கு எது பொல்லாப்பு, நான் ஏதாவது சொல்லி என்னால் தான் எல்லா பிரச்சனையும் உங்கள் பொண்ணு சொல்லுவா, சரி விடுங்க உங்கள் பொண்ணு தான் அப்படின்னு பார்த்தா இதோ இருக்காரு இவரும் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவார்
நான் எதுக்கும் வாய் திறக்க போகிறது கிடையாது, நீங்களாச்சும் உங்கள் பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரங்கநாயகி. இப்போது யாராச்சும் சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்க, நான் சொல்கிறேன் என்னென்னு. அது என்னென்னா அப்படின்னு பூஜாவோட அம்மா ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே பூஜா, நமக்கு எதுக்குமா இந்த பிரச்சனையெல்லாம், அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிட்டோம், நீ எதுக்குமா தேவையில்லாமல் கெட்ட பேரெல்லாம் வாங்கிட்டு இருக்க, சைலண்டாக இரு அப்படின்னு பூஜா சொல்ல, பூஜா பரவாயில்ல உங்கள் அம்மாவே சொல்லட்டும், சொல்லு சரளா இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச வராதுங்க, நேரடியாகவே சொல்கிறேன், வெற்றிக்கும் சக்திக்கும் பிடிக்கலை அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியலையேமாங்கிறாங்க மீனாட்சி அம்மா. இதில் புரியறதுக்கு என்ன இருக்குது, பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்னு புஷ்பா சொல்ல, புஷ்பா இது எங்கள் குடும்ப பிரச்சனை, நீ தலையிடாதேங்கிறாங்க யமுனா. சரளா நீங்கள் சொல்லுங்கள், வெற்றி தம்பிக்கு சக்தியை பிடிக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, சக்தியை ஏண்டா கட்டிக்கிட்டோன்னு தினம் வெற்றி கிடந்து அல்லாடுறான், இப்போவாச்சும் புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க, என்ன சொல்கிறீங்க சரளா அப்படின்னு கேட்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன், வெற்றிக்கு பூஜாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு பூஜாவோட அம்மா சொல்லிட்டு இருக்க, என்ன வெற்றிக்கு பூஜாவை பிடிச்சிருக்காங்கிறாங்க மீனாட்சி அம்மா. ஏன் என்னெல்லாம் பிடிக்கக்கூடாதா, என்கிட்ட அழகில்ல அறிவில்லையா இல்லை திறமை இல்லையா அப்படின்னு பூஜா கேட்க, வெற்றி தம்பி இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலப்பா, நேற்று காரில் இதை பற்றி பேச்சு வந்தப்போ கூட சக்தி தான் ஏதோ அவசரத்தில் புரிஞ்சுக்கிட்டான்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்ன தம்பி இதெல்லாம் அப்படின்னு மீனாட்சி அம்மா கேட்டுருக்க. வெற்றி உங்களை தான் கேட்குறாங்க, ஏன் பேசாமல் இருக்கீங்கங்கிறாங்க யமுனா. உங்களுக்கு சக்தியை பிடிக்காதா, அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதான் அவன் அமைதியாக நிற்கிறான்ல அதுலேருந்தே தெரியல சக்தியை பிடிக்கலன்னு அப்படின்னு சங்கிலி சொல்லிட்டு இருக்க. டேய் வெற்றிக்கு எப்படிடா சக்தியை பிடிக்காமல் போகும், சக்திக்கா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு துர்கா சொல்லிட்டு இருக்க. அதுதான் வெற்றியே சொல்கிறேன்ல சக்தியை பிடிக்கல என்ன தான் பிடிச்சிருக்குன்னு, அதுக்கு என்னடி சொல்ல போகிறேன்னு பூஜா கேட்க, சக்தி நீ சொல்லு, பூஜா சொல்கிறதெல்லாம் உண்மையா, வெற்றிக்கு பூஜாவை தான் பிடிச்சிருக்கா, அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணே, வெற்றி தம்பி பூஜாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா, ரங்கநாயகியம்மா நீங்கள் சொல்லுங்கள், வெற்றிக்கு பூஜா தான் பிடிச்சிருக்கா, என்னம்மா அது யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் அப்படின்னு மீனாட்சி அம்மா பதறி போய் கேட்டுட்ருக்கா. இப்போ ஏன் எல்லார்கிட்டையும் தனித்தனியாக கேட்டுட்ருக்கீங்க, நான் வெற்றிக்கிட்டேயே கேட்குறேன், உங்கள் எல்லார் முன்னாடியும் கேட்குறேன், சொல்லு வெற்றி உனக்கு யாரை பிடிச்சிருக்கு, சக்தியவியா பூஜாவியா அப்படின்னு சரளா கேட்டுட்ருக்க. சரளா நான் ஏற்கனவே வெற்றிக்கிட்ட கேட்டேன், நீ எதுக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கேங்கிறாங்க ரங்கநாயகி. சொல்லு வெற்றி உனக்கு சக்தியை பிடிச்சிருக்கா இல்லை பூஜாவை பிடிச்சிருக்கா அப்படின்னு சரளா திரும்ப கேட்க, சாரி வெற்றி நீ சொன்ன மாதிரி எங்கள் அம்மாட்ட போய் பேசியிருக்கணும், நீ சொன்னது கேட்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க சக்தி. டேய் என்னடா யோசிக்கிறேன், நீ இவ்வளோ நேரம் யோசிச்சு இவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, அத்தை அவனை அவசரம்லாம் படுத்தாதீங்க, அவன் சொல்ல போகிற பதில தான் எல்லாமே அடங்கியிருக்குன்னு பூஜா சொல்லிட்டுருக்க. வெற்றி தம்பி நான் உங்ககிட்டயே நேரடியாக கேட்குறேன், உங்களுக்கு சக்தியை பிடிக்கலையா அப்படின்னு மீனாட்சி அம்மா யமுனா மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்க. இல்லைம்மா எனக்கு சக்தி பிடிக்கல, பூஜாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க வெற்றி. என்ன மீனாட்சி அம்மா இனி எங்களை குத்த சொல்ல மாட்டீங்களேங்கிறாங்க சரளா. அதான் நடுமண்டையில் நச்சு நடித்த மாதிரி சொல்லிட்டான்ல, வெற்றி இந்த முடிவை எப்போ எடுத்துருக்கலாமேடா அப்படின்னு சங்கிலி சொல்லிகிட்ருக்க. இப்போ வாச்சு இந்த முடிவை எடுத்தானே அப்படிங்கிறாங்க ரங்கநாயகி. அம்மா நீ முதல்ல எதுக்குமா இங்கே வந்த, நீ முதல்ல கிளம்புமா, எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சக்தி சொல்லிகிட்ருக்க. மீனாட்சியும் அப்படியே திரும்புகிறாங்க. ஹலோ எங்கே கிளம்புறீங்க, எப்போ பிரச்சனை வந்துச்சோ அப்போவே முடிவு எடுத்துடணும்ல, இப்போது வெற்றிக்கு சக்தியை பிடிக்கலன்னு ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு வெற்றி கட்டின தாலியை வச்சுட்ருக்கா அப்படின்னு சரளா கேட்க எல்லாரும் அப்படியே ஷாக்காகி பார்க்குறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.